வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முதுகு வலி. அதாவது இன்னைக்கு அப்பர் பேக் பெயின் அப்படின்றத நம்ம நிறைய பேர் கேட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பர் பேக் பெயின் ரிலீஃபுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியை தான் இந்த வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பேக் பெயின் வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம அதிகமாக இந்த அப்பர் பேக்குன்னும் போது நம்ம கம்ப்யூட்டர்ல உட்காந்து கொஞ்சம் ஊன் போட்ட மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதனால அந்த இடத்துல வந்து போஸ்டர் கரெக்டாக இல்லாதனால ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும். இதனால பெயின் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம பைக்ல வந்து ரொம்ப கூன் போட்ட மாதிரி ஓட்டுறதுனாலையும் இல்லைன்னா நம்ம உட்காந்து ஒர்க் பண்றது, ஸோ இல்லைனா இன்ஜுரி ஆயிருக்கும், இதை கண்டுக்காம விடுறது, இந்த மாதிரி நிறைய காரணத்தினால நம்மளுடைய அப்பர் பேக் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இல்லைனா அந்த இடத்துல பெயின் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கும் போதும் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய மொத்த வெயிட்டையும் இந்த பேக்ல இருக்கக்கூடிய இந்த எலும்பு தான் தாங்குது. இப்போ குறிப்பா மற்ற எலும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா C1 இருந்து C7 வரைக்கும் ஜாயின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம thoracic ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா T1 வந்து T12 இருக்கும். கீழே வந்து லும்பார் லோவர் பேக்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா L1 வந்து L5 இருக்கும். ஸோ இந்த T1 வந்து T12 போது இந்த இடத்துல பெரிய ஜாயின்ஸ் இருக்கனால நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா, ஸ்டிஃப்னஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ நம்மளோட பாடி போஸ்டர் மொத்தமாவே தப்பா இருக்கும். ஸோ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம சில பயிற்சிகளையும் பண்ணணும், நல்ல உணவு முறைகளையும் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கட்டாயம் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து மீண்டு வர முடியும். இப்போ பார்க்க போற இந்த பயிற்சியில அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில சேர்ல உட்காந்து ரொம்ப எளிமையா தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்க்க போற இந்த எக்ஸசைஸ்ல கை நல்லா மேல தூக்கும், தலையை கரெக்டா இங்க பிளேஸ் பண்ணுங்க, ஸ்லோவா ஸ்ட்ரெச் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நெக்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் இருக்கிற இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அதை கிளியர் பண்றதுக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் தரதுக்குமே இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த பக்கம் வந்து கண்டினியூஸா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ அதே போல அந்த டைரக்ஷன் இது கண்டினியூஸா வந்து ஒரு 3 செட்ஸ் பண்ணா ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ்ல கை எப்படி வைங்க, நெக்ல வந்து இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை அப்படியே மேல லிஃப்ட் பண்ணுங்க. ஸோ காது வரைக்கும் அந்த பொசிஷன்ல வேகமா எடுத்துட்டு போகாம ஒரு 1 2 அது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல அப்படியே ஹோல்ட் பண்றீங்க, திருப்பி ரிலாக்ஸ் பண்றீங்க, திருப்பி 1 2 ரிலாக்ஸ். இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்லாம் ஸ்டிஃப்னஸ் இருந்தால் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க, ரிலாக்ஸ். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ்ல நம்மளோட கை எப்படி எடுங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்குற ப்ரெஷர்ல ஷோல்டர் பிளேட் நல்லா ஆக்டிவ் ஆகணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்லா ஷோல்டர் பிளேட் ஆக்டிவ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது ஸ்டிஃப்னஸ் குறையிறதுக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் நம்ம பண்றோம். இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கும். ஸோ கையை வந்து அப்படியே இன்டர்லாக்கிங் பண்ணுங்க, இப்படி திருப்பிக்கோங்க. ஃபுல் ஸ்ட்ரெச். இந்த இடத்துல எல்போ வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். தலை எவ்வளவு முடியுதோ அவ்வளோ கீழே குனிஞ்சிங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ ஷோல்டர் பிளேட்ல இருந்து இந்த எல்போ வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். இதில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம். திருப்பி ஸ்லோவா அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. பேக் டு பொசிஷன் வந்தாச்சு. திருப்பி இன்னொரு வாட்டி பண்றோம். ஸோ கை எப்படி எடுத்துக்கோங்க, நல்லா லாக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்றீங்க, திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு பேக் டு பொசிஷன். இதை கண்டினியூஸா வந்து ஒரு 3 to 4 செட்ஸ் பண்ணா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ பார்க்க போற இந்த எக்ஸசைஸ்ல நம்ம உடம்பு அப்படியே ட்விஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய அப்பர் பேக்ல இருக்கக்கூடிய பெயின் ரிலீஃப் ஆகுறதுக்கும், ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் இருந்தால் அது குறையிறதுக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்படியே ஸ்லோவா திரும்புங்க. ட்விஸ்டிங் போஸ் தான் அது. சேர் அப்படியே சப்போர்ட் பண்ணி பண்றீங்க. இப்போ என்ன ஆகும்னா அப்பர் பேக் ஃபுல்லாமே வந்து ஒரு நல்ல ட்விஸ்ட் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். அப்படியே ஸ்லோவா பேக் டு பொசிஷன் வாங்க. திருப்பி அந்த பக்கம் அப்படியே திரும்புங்க. சேரை வந்து அப்படியே பிடிச்சி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. கால் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இந்த சேரை விட்டு கால் இப்படி வெளியில வரக்கூடாது, இந்த பொசிஷன்ல இருக்கணும். ஸோ அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ட்விஸ்ட் ஆகும் இடுப்புல இருந்து. குறிப்பா அப்பர் பேக்ல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ பெயின் ஏதாவது இருந்தால் ரிலீஃப் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சுமே ஃபீல் பண்ண முடியும். திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன் வாங்க. திருப்பி அதே போல இந்த பக்கம் திரும்புங்க. ஸோ சேர்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அப்பர் பேக்ல இருக்கும் போது நல்ல ஒரு ட்விஸ்டிங் இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். இதை கண்டினியூஸாக வந்து இந்த பக்கம் ஒரு 10 டைம்ஸ், இந்த பக்கம் ஒரு 10 டைம்ஸ்ல 3 செட்ஸ் பண்ணா போதும். இப்போ பார்க்க போற இந்த எக்ஸசைஸ்ல கை எப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஈகல் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கை எடுத்துட்டு வந்து கீழே இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து இதில் லாக் பண்ணிக்கணும். இந்த கை இப்போ ரைட் எடுத்துருக்கோம். ஸோ கீழே இப்படி எடுத்துட்டு வந்து இதில் அப்படி லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட், ஷோல்டர் பிளேடு ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸை கிளியர் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் கொடுக்கும். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணிடணும். திருப்பி அதே மாதிரி கையை மாற்றிக்கோங்க, லெஃப்ட் எடுத்துக்கோங்க. ஸோ கீழே அப்படியே கொடுத்து ஸோ இந்த லெஃப்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட தலைக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இங்கே நம்ம பிடிக்கும் போது தான் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா ஜாயிண்ட்டுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இடம் பிடிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வைங்க. ஸோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னா அந்த கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே எடுத்துகிட்டு போய் ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணி இந்த பொசிஷனில் அப்படி வைக்கணும். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 3 செட்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே கையை பின்னாடி லாக் பண்ணுங்க. ஃபுல் ஸ்ட்ரெச். நம்ம மேலே தலை மேலே இருக்கணும், எல்போ வந்து பெண்டாக இருக்கக்கூடாது. ஸோ முதுகுல வந்து ஒரு நல்ல ஹாஞ்ச் இருக்கும். அப்பர் பேக்ல வந்து நம்மளுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா ஸோ மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருந்தால் குறையிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த அப்பர் பேக்ல நடு முதுகில் வச்சுக்கோங்க. தலை இப்படி நேராக மேலே பார்க்கும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனில் இருக்கும். அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. திருப்பி பேக் டு பொசிஷன் வந்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணுங்க. ஸோ அந்த ஹோல்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஸோ நார்மலாக தலை அப்படி மேலே பார்த்துட்டு இந்த பொசிஷனில் எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கை ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 10 to 15 செகண்ட்ஸ். அப்படியே ரிலீஸ் பண்ணிடுங்க. இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 3 to 4 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்த இந்த பயிற்சி அப்பர் பேக் பெயின் ரிலீஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் எளிமையாக தான் இந்த பயிற்சியை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.